தமிழர் பகுதியில் அதிர்ச்சி சம்பவம். A35 வீதியில் மீட்கப்பட்ட ஆண்களின் சடலங்கள். நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவு. அனுரவின் அதிரடி தீர்மானம். சஜித்தின் தலைமைக்கு விலகும் எதிர்ப்பு. ரணிலுடன் கைகோர்க்க உள்ள பலர். கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் பாரிய சிக்கல். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டவர்களின் மோசடி. மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பேரில் நடக்கும் மோசடி. மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிளிநொச்சியில் மீட்கப்பட்ட இனந்தெரியாத 2 நபர்களின் சடலங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் கிளிநொச்சி A35 பிரதான வீதியில் உள்ள புளியம்பொக்கனை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். A35 பிரதான வீதியின் புளியம்பொக்கனை பகுதியில் அமைந்துள்ள பாலத்திலேயே குறித்த 2 ஆண்களின் சடலங்களும் இனங்காணப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகள் காரணமாக அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் அதிருப்தியுற்றுள்ளனர். கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அரசியல்வாதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயல்பட்டிருந்தனர். எனினும் அண்மை காலமாக சஜித் பிரேமதாச தமக்கான முக்கியத்துவத்தை வழங்குவதில்லை என்று குறித்த அரசியல்வாதிகள் மத்தியில் பரவலான அதிருப்தி ஒன்று தலை தூக்கியுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை வழங்குவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடுப்பனவை செலுத்தும் போது நாடாளுமன்றத்திற்கு மாத்திரம் விசேட கவனம் செலுத்தினால் அது மோசமான முன்னுதாரணமாக அமையும் என பொருளாதார ஆலோசகர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். சுமார் 1200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்கள் குழு ஒன்று அண்மையில் அரசாங்க தலைவர்களை சந்தித்து இந்த கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு இவருடம் சுற்றுலாத்துறையின் மூலம் $5 மில்லியன் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் 5 மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 28 ரூபாயாக குறைக்கப்பட்டிருந்த முட்டை ஒன்றின் விலை 36 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடம் நாட்டில் சில பகுதிகளில் முட்டை விலை மிக வேகமாக குறைவடைந்திருந்தது. அந்த வகையில் ஜாஎல, கந்தானை மற்றும் ராகம உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் முன்னர் 40 ரூபாய் தொடக்கம் 45 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உரிமை கோரப்படாத பயண பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பயண பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயல்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில்
உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. போலி சமூக ஊடக பதிவொன்றில் 645 ரூபாவுக்கு ஒரு சூட்கேஸ் கிடைக்கும். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொலைந்து போன பொதிகள் விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சீனர்களின் இணையவழி மோசடிகள் காரணமாக பெரும்பாலும் வெளிநாட்டவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அண்மை காலமாக சீன பிரஜைகள் இலங்கையில் விசா ஒன்றை தங்கியிருத்தல், இணையவழி மோசடிகள் தொடர்பில் கூடுதலான அளவில் கைது செய்யப்படுகின்றனர். கடந்த ஆண்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சீனர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் குறித்த சீன பிரஜைகளின் இணைய மோசடி பெரும்பாலும் வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்தே நடாத்தப்படுவதும் தெரியவந்துள்ளது. இலங்கையர்கள் அவற்றில் மிக சொற்பமான அளவிலேயே பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள சீன பிரஜைகளை தமது நாட்டுக்கு நாடு கடத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை இலங்கையில் உள்ள சீன தூதரகம் முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு வர்த்தக பொதுக்கூட்டு தாபனம் இறக்குமதி செய்திருந்த அரிசி தற்போதைக்கு சதோச ஊடாக நாடெங்கும் விநியோகம் ஆரம்பமாகியுள்ளது. புத்தாண்டு தினத்திலிருந்து ஆரம்பமான இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக 780 மெட்ரிக் டன் அரிசி சதோச நிறுவனத்தின் கிளைகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. அடுத்த கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கு 5200 மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய கப்பல் ஒன்றும் வந்தடைந்துள்ளது. அதனை இறக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படும் என்றும் அரசு வர்த்தக பொதுக்கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. அதனூடாக நாட்டில் தற்போதைக்கு நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் கடற்தொழில் அமைச்சரையும் சந்தித்து பேச கடற்தொழிலாளர் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. தேசிய கடற்தொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கம், வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையம் என்பன இந்த தொடர்பான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளன. அதன் பிரகாரம் முதற்கட்டமாக எதிர்வரும் 4ஆம் திகதி சனிக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இந்த அமைப்புகள் சந்தித்து பேச உள்ளன. அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியால் கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் கோரப்பட்ட கால அவகாசம் ஜனவரி மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் வடமாகாண கடற்தொழிலாளர்களின் வாழ்வியல் செயற்திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேசுவதற்கும் கடற்தொழிலாளர் அமைப்புகள் இணக்கம் கண்டுள்ளன.